சத்தியத்தை நான் அறிந்த உடனேங்க ஏசப்பாவுக்கு எனக்கு தெரியும். சிறு வயதில் முதல் கொண்டு நாங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இயேசுவை அறிந்து கொண்டோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? ஆசீர்வாதம், சமாதானம், அற்புதங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஆமென். ஆனால் ஒரு நாள் தேவன் எங்களுக்கு சத்தியத்தின் மூலமாய் பேசினார். என்ன பேசினார் தெரியுங்களா? நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று நாங்கள் வாலிப வயதில் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு காரியம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். சபைகளிலே, ஆமென், சபையிலே போய் தேவ சமூகத்திலே வார்த்தைகள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியோட சொல்லுகிறார், என் மகளே, நீ ஒரு நாள் என்னை சந்திப்பாய். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாரும் வாழறோம், எல்லாரும் வராங்க போறாங்க, என் தேவன் ஏசப்பா அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் சத்தியம் என்ன சொல்லி தெரியுங்களா? ஒரு நாள் என்னுடைய ஆத்துமா அவரை சந்திக்கும். அப்ப ஆத்துமாவுடைய விசேஷம் என்ன? ஆமென். பாருங்க, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆத்துமாவிலே ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆமென், என்னை ரட்சித்தார், பரிசுத்தப்படுத்தினார், எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார், ஞானஸ்தானம் கொடுத்தார், தேவ சபை கொடுத்தார், நல்லது. ஆனா இயேசு கிறிஸ்துவை, ஏசப்பாவை நேசிக்கும் பொழுது, ஏசப்பாவுக்காக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்ப வந்தது தெரியுங்களா? என்னுடைய ஆத்மா, அதாவது இந்த ஜீவன் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்கும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த சத்தியத்தை கேட்ட உடனேங்க, நான் ஆண்டவரை சந்திக்க போறேனா? இவ்வளோ பெரிய உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொன்னா, மகளே, உன்னை நான் சந்திப்பேன், உன் ஆத்துமாவை நீ பரிசுத்தமா வைத்துக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பொதுவாக எனக்கு ஒரு சத்தியம் தெரியும். என்ன தெரியுங்களா? நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம பாவம் செய்யக்கூடாது, நான் நல்லவளா இருக்கணும், அப்ப எல்லாரும் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆத்துமாவை கரைப்படாமல் உன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்து. ஆத்மா என்று சொல்றோம் இல்லைங்களா? அந்த வாலிப வயசுல எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் என் ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? ஆத்மா காண முடியாது. ஹல்லேலூயா. ஆத்மாவை காண முடியாது. ஆனால் ஆத்மாவுக்குள்ள உணர்ச்சிகளை கர்த்தர் கொடு. என் ஜீவனை நான் பார்க்க முடியாது, ஆனால் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பது சாட்சி. ஹல்லேலூயா. அதே போல நான் பேசுகிறேன், நடக்கிறேன், ஆண்டவரோட பழகிறேன் என்று சொல்லும் பொழுது என் ஆத்துமாலே அவரோடு பழக வேண்டும். ஆமென். சரிகிற பிரகாரமா பழகிறது என்ன தெரியுங்களா? அற்புதத்தை மார்த்தம் கண்டு கொண்டு, ஹல்லேலூயா, என் சரீர தேவைக்காக நான் சந்தித்துக் கொண்டு எப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் சொல்ல தெரியுங்களா? ஆண்டவரே, தேவைக்காக வாழ்கிற ஒரு மனுஷியாக நான் இருக்கக்கூடாதுப்பா இந்த உலகத்துல. ஆமென். நான் ஒரு மனுஷ தேவைக்காக